இந்த இடத்துல இந்த வீடு வாங்கலாமா வேணாமா? குறிப்பா ஜாதக ரீதியா பார்க்கும்போது செவ்வாய் பகவான் தான் வீடு, மண்டி, வாகனம், மனைகள், செவ்வாயும் சந்திரனும் தான் குறிக்கக்கூடியது. நீங்க ஒரு விஷயங்கள் செய்யும் போது தாயோடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சிவதனுஷையர். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னங்கிறத பார்க்கும்போது, புதிய வீடு வாங்குறதுக்கு சரியான நேரம் சொல்லுங்க சார். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க முதலீடு பண்றீங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது சரியான முதலீடு பண்றீங்களா அப்படிங்கிறத ஒரு அஸ்ட்ராலஜரை கேட்டு பண்றது ரொம்ப சிறப்பு. சரி சார், நான் முடிவெல்லாம் பண்ணிட்டேன், இந்த இடத்துல இந்த வீடு வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அந்த அந்த விஷயங்களுக்கு, அதாவது இது பேர் நிமித்தம்னு சொல்லுவாங்க. நீங்க அதாவது நீங்க போகும்போது இந்த வீடு வாங்குறீங்க, பிக்ஸ் ஆயிடுச்சு, போகும்போது என்ன ஆகும்னா ஒவ்வொரு சம்பவங்களை கடந்து பார்த்துட்டே போங்க. இப்ப நீங்க போகும்போது பசுமாடு வந்துச்சுன்னா அது ஒரு நல்ல சகுனம், நீங்க வாங்கலாம் அப்படின்றது ஒரு அர்த்தம். இன்னொரு விஷயம் நீங்க போகும்போது ஒரு இறப்பான செய்திகள் கேட்குறீங்க, இறப்ப பாக்குறீங்கன்றது நல்ல சகுனம். இறப்பு செய்திகள், போற வழியில ஒரு ஆக்சிடென்ட் பாக்குறீங்க, இதெல்லாம் இது மாதிரிலாம் இருக்கும்போது, இல்ல போற வழியில சில பேர் ஃபைன் கட்டுவாங்க, இது மாதிரிலாம் இருந்தீங்கன்னா அது அதுக்கான டைம் கிடையாது. இன்னொரு தடவை ஒரு நல்ல அஸ்ட்ராலஜரை பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது பெட்டரா இருக்கும். நல்ல சகுனங்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது, ஒரு பூ விற்கிறவங்க யாராவது வராங்க, பழக்கடை ஏதாவது தள்ளுவண்டியில தள்ளிட்டு வராங்க, காய்கறி இது சம்பந்தமா வராங்க, நீங்க கிளம்பும் போது, இல்ல குழந்தைகளை வேன் கூட்டிட்டு போறது, குழந்தைங்களை டிராப் பண்றது, இது மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு கல்யாண வெட்டிங் ரிசப்ஷன் ஏதாவது போற வழியில பாக்குறீங்க, இதனால ஸ்டாப் ஆகுறீங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு நல்ல சகுனம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்க போகும்போது அதான் சொன்னேன்ல, நாய் குறுக்கல வருது, பூலாம் குறுக்கல வருது, ஃபைன் கட்டுறது, ஆக்சிடென்ட் பாக்குறது, இது மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள் பார்த்துட்டு நீங்க அந்த இடத்துக்கு போகும்போது அந்த காரியங்கள் அப்படிங்கிறதுல தடை உண்டாகிறத நீங்க பார்க்கலாம். சோ இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். குறிப்பா ஜாதக ரீதியா பார்க்கும்போது செவ்வாய் பகவான் தான் வீடு, மண்டி, வாகனம், மனைகள், செவ்வாயும் சந்திரனும் தான் குறிக்கக்கூடியது. சந்திரன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, சந்திரனும் காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். சோ அதனால நீங்க சந்திரன் சம்பந்தப்பட்டது, செவ்வாய் சம்பந்தப்பட்டதெல்லாம் வச்சு பார்த்து அதுக்கு உண்டான டைம் எல்லாம் சூஸ் பண்ணி நீங்க வாங்கலாம். குறிப்பா எனக்கு வீடு அமைய மாட்டேங்குது, தட்டி தட்டி போகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது, நீங்க ஒரு விஷயங்கள் செய்யும் போது தாயோடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும். குறிப்பா ஜாதக ரீதியா பார்க்கும்போது செவ்வாய் பகவான் தான் வீடு, மண்டி, வாகனம், மனைகள், செவ்வாயும் சந்திரனும் தான் குறிக்கக்கூடியது. ஏன் அப்படிங்கிறத பார்க்கும்போது காலபுருஷனுக்கு 4ஆம் இடமா சந்திரனே வர்றாரு. சோ அப்ப தாயிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறது, இல்ல உங்க அம்மாவையே கூட்டிட்டு போயிட்டு வாங்குறது. சார் எனக்கு அம்மாலாம் இல்லைன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்தில் உள்ள தாயார தரிசனம் பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் தடை இல்லாம சிறப்பாகவே அமையும் என்பதை சொல்லி உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.